Hi friends, welcome to Jazz Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல சளி இருமல் காய்ச்சல் போக்கக்கூடிய கஷாயம் தாங்க செய்யறோம். இந்த கஷாயத்தை வந்து நீங்க ஒரு 3 நாள் தொடர்ந்து குடிச்சீங்கன்னா போதுங்க உங்களுடைய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் சரியாகுது. அது மட்டும் இல்லாம வாயு பிரச்சனை நீங்குதுங்க. நம்ம சளி பிடிச்சா மருத்துவர்கிட்ட செல்லாம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு உடனடியா நிவாரணம் கிடைக்குது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் அப்லோட் பண்ண புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த கஷாயம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா அடுப்புல வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க. அதுல வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கிறேன். இதுல ஒரு 10 துளசி இலைகள் எடுத்திருக்கேங்க. அதை வந்து இதுல சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 ஓமவல்லி இலைகள் எடுத்திருக்கேங்க. அதாவது கற்பூரவல்லி இலைகள் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு சித்திரத்தை எடுத்து அதை நல்லா நசுக்கிட்டு இதுல சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 10 மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நசுக்கிட்டு இதுல சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. இது குழந்தைங்கலாம் குடிக்கும்போது கொஞ்சம் காரமா இருக்கும் இல்லையா, அதனால வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாதியா சுண்டுற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்ப பாருங்க நல்லா 3 நிமிஷத்துல இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பாதி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இந்த கஷாயத்தை வடிகட்டி ஒரு கிளாஸ்ல எடுத்துக்கிறேன். இதுல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து நீங்க குடிச்சா போதுங்க. அதாவது 3 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு இந்த கஷாயத்தை குடிங்க. வெறும் வயிற்றுல குடிக்க வேண்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு குடிங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு பலடி அளவுக்கு கொடுங்க. இதுல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த துளசி, ஓமவல்லி இலைகள், சித்திரத்தை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சளி இருமலை உடனடியாக கட்டுப்படுத்துதுங்க. இதுல நம்ம மிளகு, ஜீரகம் சேர்த்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஏற்படாம பாதுகாக்குது. அப்படியே காய்ச்சல் இருந்தாலும் அதை வந்து உடனடியாக குணப்படுத்திடுது. இந்த ஜீரகமும் இஞ்சியும் பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனையை போக்குதுங்க. சில பேருக்கு உடம்பு முடியலன்னா சாப்பிட மாட்டாங்க, வயிறு உப்புசமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கஷாயத்தை குடிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சளி இருமலும் உடனடியாக குணமாயிடும். நீங்களும் இந்த கஷாயத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.